ஒரு பெரிய மனுஷனை நீங்க கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. நீங்க முதல்ல போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதெல்லாம் கண்டுற முடியாது. ஏன் புருஷன் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? இந்த வீட்டு மாப்பிள்ளைய மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்படி கேள்றியா சிங்காரி? ஒரு பெரிய மனுஷனும் உன் புருஷன் கை நீட்டி அடிச்சிருக்காரு. அது உனக்கு தப்பா தெரியலையா? தவசி மாமா வெளியாலா வந்துட்டு வெளியாலா போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? நம்ம குடும்பத்து விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுக்கு அவர் யாரு? அப்படி போடு நாக்க புடுங்குற மாதிரி கேளு. அவர் யாரா? தவசி மாமாவையா யாருன்னு கேக்குற? எல்லாம் நண்டும் சுண்டமா இருந்த காலத்துல இருந்து அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த உரிமையில அவர் கேட்க கூடாதா? நல்லது கேட்டது என்னன்னு அவர் பார்க்க கூடாதா? நீங்க என்ன அவருக்கு இந்த அளவுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? அது ஒண்ணும் இல்லடி அழகம்மா. இவங்க குடும்பத்துக்கு அவர் வக்காலத்து வாங்கிட்டு திரிறாரு, இவங்க அவருக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. இந்த பாரு, சம்பந்தம் இல்லாம பேசாத. எல்லாம் சம்பந்தத்தோட தான் பேசுறோம். உங்களுக்கு என் புருஷன் தவசி மாமாவை அடிச்ச கோவம்லாம் இல்ல. எங்க அண்ணன் உங்க அண்ணனை முரசை விடல, அந்த கோவம் எங்க அண்ணன் மேல காட்ட முடியாதுன்னு என் புருஷன் மேல காட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உருமா கட்டுறதுக்கு உங்க அண்ணன் தான் வரணுங்கிற நினைப்பு இருந்தா அத நேருக்கு நேரம் எங்க அண்ணன் கிட்டே கேளுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் என் கொழுதியா பேசுறாளே. என்ன அறிவு, என்ன அறிவு. என்ன சித்தப்பா எல்லாம் பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்நேரம் எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இவங்கள பேச விட்டுட்டு இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அடக்கம் பண்ணி பொழுது கூட சாயல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனைக்கு வந்துட்டீங்களா? நான் என்ன மாமா தப்பா கேட்டுட்டேன்? அத்தை இருந்து இவர் தவசி மாமா அடிச்சிருந்தா அத்தை என்ன கேட்டிருப்பாங்களோ அதுதானே நான் கேட்டேன். அது என்ன தப்பா? தப்புதான். அழகம்மா நீங்க சும்மா இருங்க. இங்க பாருங்க, இந்த வீட்ல எங்க அம்மா இடத்த நிரப்புறதுக்கு அவங்க பெத்த மகளுங்க நாங்க இருக்கோம். நீங்க ஒண்ணு அவங்க இடத்துக்கு அலைய வேண்டாம். இவளே இந்த வீட்டு மருமக தான். எல்லாத்தையும் கண்டு காணாம ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கல. நீங்களும் அப்படி நிக்க வேண்டியதானே?